இந்தியால அதாவது 12 மில்லியன் குழந்தைங்க வந்துட்டு ஒரு வருஷத்துல பூ பெய்றாங்க, அதாவது ஏஜ் அட்டன் பண்றாங்க. அப்படி ஏஜ் அட்டன் பண்ற அத்தனை பேர்ல ஒரு 4 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தையாவது ஸ்கூலுக்கு போகிறது இல்லையா? எதனாலன்னா தீண்டத்தகாத டாபிக் வெளியில சொல்ல முடியாத அவங்களுக்கு ஏற்படுற ஒரு நெருடலா இருக்கட்டும், இதை நம்ம வெளியில பேசவே முடியல அப்படின்னு அவங்களோட சங்கடமா இருக்கட்டும், அவங்க வந்து வெளியில போய் இதை பத்தி பேச முடியல. ஸோ அப்ப இதை நம்ம எப்படி வெளியில எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீரியட்ஸ் அப்படின்றது தீண்டத்தகாத விஷயம் அப்படின்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. இதுதான் வந்துட்டு சிதம்பரம் ராமலிங்க வள்ளலார் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, ஆதியிலே மறைத்தான் ஒரு வல்லவன் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவார். சோ யாரு நம்மள வந்து இந்த மாதிரி ஒரு கட்டுக்கோட்பாடுக்குள்ள நீ அதை தொடக்கூடாது இதை தொடக்கூடாது தீண்டாமைன்ற ஒரு டாபிக் குள்ள பீரியட்ஸை கொண்டு வந்தாங்கன்னு இப்ப வரையும் யாருக்கும் தெரியல. இன்னொரு விஷயமும் வள்ளலார் சொல்றாரு, பொறித்த சமய மதங்கள் அனைத்தும் பொய்யே. சோ இங்க என்னதான் உண்மை அப்படின்றதே நம்மளுக்கு இங்க தெரிய மாட்டேங்குது. அப்ப என்னதான் உண்மை அப்படின்னா, நமக்கு நிஜமாவே அந்த காலத்துல ஃபெசிலிட்டிஸ் இல்ல, கரெக்டா பீரியட்ஸ்க்கு பேட் எங்கேயுமே யாருக்கிட்டையுமே இல்ல. அதனால மட்டும்தான் டாபிக்கே ஒரு தீண்டத்தகாத ஒரு டாபிக்கா வந்துட்டு நிறைய பேர் இது பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் இது ஒரு நார்மலா பிசியாலஜிக்கலா நடக்கிற ஒரு விஷயம் தான் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் எஜுகேட் பண்ணா போதும்.